வீட்லேயே நம்ம தள்ளுவண்டி கடையில் செய்கிற தட்டுவடை செட்டு ஈஸியாக செய்யலாம். அண்டு செஞ்சால் எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் சட்னி செஞ்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை வலிய கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். ஒரு பச்சை மிளகா, சால்ட்டு, சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் அரை லெமன் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் கார சட்னி செய்யலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தக்காளி 1, புளி, வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. வதக்கி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. சூடு சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு பூண்டு எண்ணெய்க்கு தேங்காய் எண்ணெயும் பூண்டும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு தட்டுவடை எடுத்துக்கோங்க. அதில் க்ரீன் சட்னி, அப்புறம் கேரட், பீட்ரூட், ஆனியன், லெமன் ஜூஸ், அப்புறம் இன்னொரு தட்டுவடையில் அந்த கார சட்னி, பூண்டு எண்ணெய் வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தட்டுவடை செட் ரெடி. இதுலேயே நடுவாண்ட எக்கு வச்சோம்னா அது முட்டை செட்டு. லெமன் போடாமல் பூண்டு எண்ணெய் மட்டும் வச்சோம்னா அதுதான் பூண்டு செட்டு. வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது நமக்கும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். குழந்தைங்களுக்கும் எதுவும் ஸ்டொமக் பெயின் வராமல் இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.